அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. கர்த்தர் இந்த நாட்களில் நாம் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பதற்கு சுத்த கிருபை என்று நாம் கர்த்தருக்கு அதிகமாய் நன்றி செலுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். अब जो समय है परमेश्वर का भय मान के परमेश्वर के अधीन होने के जीने का समय आ चुका है. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. जो भी आए सभी को परमेश्वर आशीष करे. இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு ஒரு சில சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். आज के दिन में परमेश्वर ने कुछ सत्य बातों को हमको बताया है. அதை நாம் தியானிப்போமாக. उसे हम ध्यान करेंगे. அதாவது வேதத்தில் बाइबल में ஒரு சிலருடைய ஜெபத்தை கர்த்தர் ஒரு சிலருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். कुछ लोगों की प्रार्थना के लिए परमेश्वर उत्तर देता है. ஒரு சிலருடைய ஜெபத்துக்கு தேவன் விரும்பவே மாட்டார், பதில் கொடுக்கவே மாட்டார். कुछ लोगों की प्रार्थना को परमेश्वर अनसुना करता है. ஏன் என்பதை குறித்து இந்த நாட்களில் ஏன் பதில் வரமாட்டக்கு, ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டக்கு, தேவன் இந்த ஜெபத்துக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டார், ஏன் அதை விரும்ப மாட்டார் என்பதை குறித்தும், ஜெபம் ஒரு சிலருடைய ஜெபத்தை கேட்கிறார் அல்லவா, அவருடைய ஜெபத்தை மாத்திரம் ஏன் கேட்கிறார், இன்னொருத்தர் ஜெபத்தை ஏன் கேட்கல அப்படிங்கிறதுக்கு சில காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து நம்ம இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. क्यों कुछ लोग के प्रार्थना का उत्तर नहीं दिया जाता है, कुछ लोग के प्रार्थना का जो परमेश्वर उत्तर देता है, आज के दिन में इन बातों के लिए हम इसको ध्यान करेंगे. சங்கீதம் 65 அதிகாரம் भजन संहिता 65 2ஆம் வசனத்தை வாசிப்போம். दूसरे वचन को पढ़ेंगे. 65 நிறுத்தி சத்தமாய் வாசிங்க. ஜீசஸ் க்ளோரி. சங்கீதம் 66 அதிகாரம் 2ஆம் வசனம். 66:2 65 2 போதும். ஹல்லேலூயா. हालेलुया. பாருங்க, இது ஒரு தீர்க்கதரிசன வசனம். ये एक भविष्यवाणी का वचन है. ஜெபத்தை கேட்கிறவர் தான், प्रार्थना को सुनते ही है. தேவன் சொல்லுகிறார், மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள், எதுக்காக? ஜெபம் பண்ணும்படிக்கு. ऐसे सभी प्राणी मेरे पास प्रार्थना करने के लिए आएंगे. அப்படி வருகிற அவர்களுடைய ஜெபத்தை ऐसे जो आने वाले लोग का जो प्रार्थना जो है கேட்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். उनके प्रार्थना को मैं सुनूंगा करके कहा है. இப்படி சொல்லிட்டு ऐसे बोलकर ஒரு பகுதி ஒரு சிலர் ஜெபம் பண்ணும்போது கேட்க மாட்டாங்க. ஏன்? कुछ लोगों कुछ जगह सुनवाई नहीं होता है. क्यों? அந்த காரணத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். वो कारण को हम जानना चाहिए. அப்ப நம்ம தேவன் பேரில் குற்றம் செலுத்த முடியுமா? அவரை குறை சொல்ல முடியுமா? और परमेश्वर दोष नहीं लगा सकते. மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவரின் இடத்தில் வருவார்கள், அவர்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏன் ஜெபத்தை கேட்க மாட்டேங்காரு? सब प्राणी मेरे पास आएगा तो क्यों प्रार्थना नहीं सुनता है? அல்லது அப்படி குறை சொல்லத்தக்கதா இருக்கா? क्या कुछ कमी बोलने के लिए है परमेश्वर के पास? ஏன்? அது ரீசன் இருக்கு, அதுல காரணம் உண்டு. उसका कुछ कारण है. ஏன் கேட்க மாட்டேங்காரு? क्यों अनसुना होता है प्रार्थना? வேதத்தில் ஒரு நீண்ட ஜெபக்காரன் இருக்கான். நீண்ட ஜெபக்காரன், நான் அவனுக்கு பேர் வச்சிருக்கேன். बाइबल में एक लंबा प्रार्थना करने वाला है. அவன் தான் யார்? பரிசேயன். वो एक फरीसी. ஹல்லேலூயா. பரிசேயன் एक फरीसी है. நீண்ட ஜெபக்காரன். वो लंबी प्रार्थना करते थे. கர்த்தர் கேட்டாரா? क्या परमेश्वर ने सुनवाई की? அந்த ஜெபத்தினுடைய தன்மை எப்படி இருந்துச்சு? பெருமையா இருந்துச்சு. उस प्रार्थना में जो है घमंड था. அவன் என்ன செய்தான்? उसने क्या कहा? லூக்கா 18:10 வசனத்தை வாசிங்க.
போதும், சொன்னதை மாத்திரம் படிங்க. ஹல்லேலூயா. हालेलुया। பாத்தீங்களா? இது பரிசேயனுடைய ஜெபம் என்ன வரைஞ்சி, அவனை போல அல்ல, இந்த ஆயக்காரனை போல அல்ல, என் மாதத்தில் என் சம்பளத்தில் தசம்பா கொடுக்குறேன், எப்படி காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு அடிக்கிட்டே இருக்கான் ஆண்டாள்கிட்ட. ऐसे ये फरीसी का प्रार्थना ऐसा था कि मैं जो उपास रखता हूँ, मैं दान देता हूँ, मैं इसे चुंगी लेने वाले का जैसा नहीं हूँ करके कहा। தேவன் அதை விரும்பினாரா? क्या परमेश्वर ने उससे संतुष्ट था? தேவனுடைய பார்வையில் உகந்ததா இருந்துச்சா? क्या परमेश्वर की जो नज़र में जो है वो आदरणीय था? இல்லை, नहीं था। காரணம் என்ன? कारण क्या है? அவனுக்குள் பெருமையும், उसके अंदर घमंड, ஒரு சிலரை அற்பமா எண்ணுகிற சுபாவமும் कुछ लोगों को जो तुच्छ जानना, அவனுக்குள் இருந்தது. वो स्वभाव उसके अंदर था। அதே போல उसी प्रकार தேவனுடைய ஜனமே, परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையிலும் हमारी जिंदगी में ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் ஒருவேளை உங்களை உயர்த்தி ஆசீர்வதிச்சு வைத்திருக்கலாம். तुम्हें जो ऊंचा उठा के आशीष करके जो है परमेश्वर ने किया रहेगा, அதனால் மனதில் எண்ணிக்கொண்டு, उसे मन में गिन के மற்றவர்களை அற்பமாய் நாம் எண்ணிக்கொண்டு दूसरों को तुच्छ जानना, நாம் இருப்போமானால், अगर हम ऐसी जिंदगी रहेंगे तो அந்த பரிசேயனுடைய சுபாவத்தை போல நமக்குள்ள இருக்குமானால், वो फरीसी का जो स्वभाव हमारे अंदर होगा तो நாம் எவ்வளவுதான் கண்ணீர் வடிச்சு चाहे जितना भी हम रो के प्रार्थना करें, உபவாசம் ஜெபம் பண்ணாலும் उपवास प्रार्थना करेंगे, பதில் வராது. लेकिन அல்லேலூயா. उत्तर नहीं आएगा, கொடுக்க மாட்டார், उत्तर नहीं பதில் आएगा, கொடுக்கவே மாட்டார். जवाब नहीं आएगा। நீதிமொழி 15:8 என்ன சொல்லுகிறது? தேவனோ எப்படிப்பட்ட ஜெபத்தை விரும்புகிறார் பாருங்கள். ஜெபமோ பிரியம். அல்லேலூயா. हालेलुया। செம்மையானவருடைய ஜெபம் जो उत्तम जो प्रार्थना है அவருக்கு பிரியம். वो परमेश्वर के लिए प्रिय है। தேவனுக்கு தெரியும் எல்லாருடைய நடவடிக்கை, கிரியைகள், சுபாவம், இருதயத்துடைய நிலை, சிந்தையுடைய நிலை எல்லாம் கர்த்தர் அறிகிறார் தூரத்திலிருந்து. सबका स्वभाव, चाल चलन, हृदय की बातें परमेश्वर जानते हैं। தேவனுக்கு முன்பாக परमेश्वर के सामने ஒரு ஆயக்காரனை போல एक जो चुंगी लेने वाला जैसा நாம் எப்பொழுதும் தாழ்ந்திருப்போமானால், जो हमेशा है ऐसे नम्र से रहना है, தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். परमेश्वर उस हालेलुया। प्रार्थना को उत्तर देगा। நாம் பெருமையாய், हम घमंडी, ஒருவேளை பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால், பொருளாதாரத்தினால் ஒரு சிலரை ஆசீர்வதிச்சிருக்கலாம். हो सकता है जो सांसारिक आशीष से भरा होगा, ஒரு சிலருக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். कुछ लोगों को आशीष भी नहीं है। கர்த்தர் இல்லாம இருக்கிறவர்கள் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உயர்வு நிச்சயம். परमेश्वर जो नहीं है वो कल देखे, लेकिन அதை வைத்துக்கொண்டு उसे रख के எனக்கு வீடு நல்லா இருக்கு, ये ऐसा है, போதுமான என் பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், ऐसे मेरे बच्चों को मैंने रख लिया है। லூக்கா 12:20 சொன்னா பாருங்க, எப்படி என் ஆத்மாவே அநேக காரியத்துக்காக எப்படி நான் சேமித்து வச்சிருக்கேன்னு சொல்லி மதிகடனே. அல்லேலூயா. हालेलुया। அதை வாசிங்க பார்ப்போம். ஆமாம். அல்லேலூயா. போதும், சேர்த்து வச்சிருக்கேன். ஐயோ, சேர்த்து வச்சிருக்கிறது எங்க? பூமியில தானே. ऐसे जमा करके रखा है, धरती पे रखा है। பூமியே நிலையானதல்ல, धरती जो है निरंतर नहीं है। சேர்த்து வைத்தது எங்க போகும்? और जो जमा कर रखा कहाँ जाएगा? பூமியே அக்கினிக்கு இரையாக போகுது இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள. वो धरती में समा जाएगा। நம்முடைய ஆஸ்திகள் எங்க போகும்? हमारा संपत्ति कहाँ जाएगा? हे मूर्ख, மதிகேடனே. ऐसे मूर्ख करके कहा அந்த மதியின நமக்குள்ள வந்துடக்கூடாது. ऐसे मूर्खता हालेलुया नहीं होना चाहिए। கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா தான் இருக்கணும். परमेश्वर के बच्चे लोग आशीष होना चाहिए, அத எந்த மாற்று கருத்து இல்லை. उससे कोई दोहरी राय नहीं ஆனா है, பெருமையோடு இருக்கக்கூடாது. लेकिन ऐसा हालेलुया खाली नहीं रहना है। பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். घमंडी का परमेश्वर, பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். घमंडी का परमेश्वर, பெருமை உள்ள சுபாவம் இருக்குமானால் घमंडी का உன் ஜெபத்திற்கு பதில் வராது, प्रार्थना உன் ஜெபத்தை கேட்க மாட்டார். प्रार्थना अनसुना होगा। அந்த பரிசேயனுக்கு என்ன ரிசல்ட்டோ वो फरीसी அதனால் நமக்கும் वही हमको। தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. परमेश्वर जो मनुष्य से भेदभाव नहीं करता है। பரிசேயனுக்கு ஒரு நீதியும் ஆயக்காரனுக்கு ஒரு நீதியும் அல்ல. फरीसी को एक न्याय और जो चुंगी लेने का न्याय करके नहीं है। தேவன் நீதி உள்ளவர். परमेश्वर न्यायी है। அவர் எதிர்பார்த்த காரியம், वो जो चाहते हैं, அவர் விரும்பினபடி वो जो हम जो நம்முடைய வாழ்க்கையும் ஜீவியம், हमारी जिंदगी का நம்முடைய கிரியைகள் நடத்தைகள் இருக்குமானால் हमारा चाल चलन अगर होगा तो நம்ம தான் நீதிமான். वो हमारा அல்லேலூயா. हालेलुया। அதில் என்ன சொன்னார்? அந்த லூக்கா 18:14
அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு. பார்த்தீங்களா ஐயா? தோத்துறோம். ஒரு காரியம் மனுஷர் புகழதால் நம்மளை எப்படி, இதெல்லாம் உண்மையான புகழ்ச்சி கிடையாது. முகத்தை பார்த்து புகழ்வார்கள். ஆனால் தேவனிடத்திலிருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும், தேவனிடத்திலிருந்து ரிசல்ட் வாங்கணும். அதுதான் உண்மை. ஏன்னா தேவன் சொல்லும் போது பொய் சொல்ல மாட்டார், உள்ளதை உள்ளபடியே சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவனிடத்திலிருந்து சர்டிஃபிகேட் பெறுவது மிக கடினம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது பெற்றான், யோபு பெற்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நாமும் கர்த்தரிடத்தில் பெறணும். அதுக்கு என்ன செய்யணும்? ऐसे जो परमेश्वर से हमें जो है ये प्रशंसा, தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுக்கு பயந்து, அல்லேலூயா, தேவன் விரும்பினபடி நாம் வாழ்வோமானால் தேவனிடத்திலிருந்து நமக்கு ரிசல்ட் வரும், சர்டிஃபிகேட் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. जैसे அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொல்லும்போது என்னாகும் 12:7 மோசேயை பார்த்து என் தாசன் அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. ऐसे मूसा को देख, அல்லேலூயா, அல்லேலூயா. अच्छा, என் தாசன் பார்த்தீங்களா? யார் சொன்னா? கர்த்தர் சொன்னார். ऐसे परमेश्वर ने ऐसे मूसा के विषय में कहा. மோசேயோ தன் வாயினால சொல்லவில்லை, मूसा ने अपने जबान से नहीं कहा, அவனை சார்ந்தவர்களும் சொல்லவில்லை, उनके साथी ने नहीं कहा, அவனுடைய சகோதரியும் சொல்லவில்லை, उनके बहन ने भी नहीं कहा, யாரும் சொல்லல, किसी ने ऐसा नहीं कहा. கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने ऐसे बात, தாசன், वो मेरा दास. எப்படிப்பட்டவன்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, என் வீட்டில் உண்மை உள்ளவன், जो मेरे पास सच्चाई से रहने वाला दास. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर को महिमा हो. தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பணிந்த ஆவியுடையவர்களாய். அல்லேலூயா. हम एक ऐसे பணிந்த ஆவி இடத்தில் வாசம் பண்ணுகிறாராம். அல்லேலூயா. ऐसे जो उत्तम हृदय से रहना है. பணிந்த ஆவி யாருக்குள்ள இருக்கோ அங்க தேவன் வாசம் பண்ணுவாராம். जिसके बाद दीनता का हृदय होगा वहां पे परमेश्वर निवास करेगा. ஆகவே தேவ ஜனங்களாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, इसे परमेश्वर நாட்கள்ல நாம் ஜெபம் பண்ணும்போது செம்மையான ஜெபமாய் அவருடைய பார்வையில் இருக்க வேண்டுமானால், ऐसे जो प्रार्थना परमेश्वर के लिए जो अगर उत्तम होना है तो நம்முடைய அனுதினமும் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு தாழ்மையும் ஒரு பணிந்த ஆவியுடையவர்களாக हमारे रोज की जिंदगी में एक नम्रता பயத்தோடு परमेश्वर का भय से நாம் நடந்து கொள்வோமானால், हम अगर इसे चलेंगे तो நம் ஜெபத்திற்கு தேவன் கட்டாயம் பதில் கொடுப்பார். हमारे प्रार्थना को जरूर जवाब देंगे. தேவன் பதில் கொடுப்பார், परमेश्वर उत्तर देंगे. அன்னால் जो है ஆலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் वो भवन में प्रार्थना किया. கொஞ்சம் ஏலி ஆசாரியனுக்கு அது பரியாசமா தெரிந்தது. ऐसे जो एली याजक को ये अजीब बात लगा. பின்பு அதே ஏலி ஆசாரியன் फिर बाद में वही जो याजक था உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லத்தக்க இருந்தது. காரணம் என்ன? उसका कारण क्या था? அவனுக்கே தெரிந்து விட்டது, தேவன் சமூகத்தில் அவருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. प्रार्थना सुन लिया गया. இதுதான் ஒரு ஊழியக்காரன் ஆசாரியனாலே அறிந்து கொள்ள முடிந்தது. एक सेवक है वो याजक की सब बातों समझ जाएगा. உறுதிப்படுத்தப்பட்டது, वो निश्चय किया गया. ஹல்லேலூயா, हालेलुया. அப்போ செம்மையான ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. एक अच्छे उत्तम प्रार्थना को परमेश्वर सुनता है. செம்மையான ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ऐसे उत्तम प्रार्थना को परमेश्वर सुनवाई करता है. இந்த மத்தேயு 6:7 வாசிப்போம். मैथ्यू 6:7. हाँ. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர்களைப் போல இந்த காரியத்தை யார் செய்தா? பரிசன் செய்தான். நீண்ட ஜெபம், ऐसे लंबी प्रार्थना. ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதலே இருக்காது. कुछ लोग की जिंदगी में देखो दीनता नहीं होगा, ஆனால் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க. लेकिन आंसू बहा के प्रार्थना करेंगे. ஐயோ உடனே நம்ம எல்லாரும் நிதானிக்குது. ऐसे जो है बड़े प्रार्थना அந்த ஜெபத்தை பார்த்தவர்கள் இந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்துருவாரு. ऐसे लगे कि निश्चय इसका जो उत्तर देगा. அது நம்ம நிதானிப்பு.
वो हमारा जो स्टेशन है, அங்க அந்தரங்க என்ன இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். लेकिन अंदर की बात क्या है? हालेलुया। हालेलुया। அந்தரங்கம் சரியா இருக்கணும். जो अंदर की बातें सही होना चाहिए। முகத்தை பார்த்து மனிதர்கள் நிதானிக்கலாம். ऐसे जो चेहरे को देख के मनुष्य को बोल सकते हैं, தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து பார்க்கிறார். लेकिन परमेश्वर चेहरे को देखने वाला हृदय को देखने वाला है। அதனால தான் இருதயத்தை பார்த்ததனால தான் इसलिए हृदय को देखा, इसीलिए தாவீது கூட பிறந்த எத்தனை பேரு? 8 பேரு. அதுல கடைசியா அந்த தாவீது அவரை ஏன் சூஸ் பண்ணார் கர்த்தர்? इसलिए दाऊद जो आखिरी बेटा था, लेकिन फिर भी चुना गया। இவன் தான் தகுதியானவன். ஹல்லேலூயா। यही सही होगा। ஆனா தேவனுடைய பார்வையில எவன் தகுதியோ அவனை புறக்கணிக்கப்பட்ட நவரா இருந்தான், அற்பமா எண்ணப்பட்டவனா இருந்தான். பாத்தீங்களா? वो सब ஹல்லேலூயா तुच्छ जाना गया था। அப்ப தேவனுடைய பார்வை வேற, मनुष्य का नजरिया, மனுஷனுடைய பார்வை வேற. मनुष्य का नजरिया अलग है। தேவனுடைய பார்வையிலே मनुष्य के नजरिया में நாம் செம்மை நீதிமா இருந்து விட்டால் हमें जो है धर्मी होना चाहिए। நாம் ஜெபத்துக்கு பதில் வரும். हमारा उत्तर आएगा। எந்த ஆசாரியன்ட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லை. किसी आगे के पास जाने की जरूरत இருந்த இடத்திலே ஹல்லேலூயா பதில் வரும். जो है वही जगह में उत्तर आएगा। ஆசீர்வதிக்கிறவன் ஜெபத்தை கேட்கிறவன் தேவன், ஊழியக்காரன் அல்ல. आशीष करने वाला हालेलुया। परमेश्वर, सेवक नहीं है। அதனால தான் ஜெபத்தை கேட்கிறவரே इसलिए प्रार्थना को सुनने वाले மாம்சமான யாவரிடத்தில் வருவார்கள். सारे प्राणी तेरे पास आएंगे। அவர்கள் ஜெபத்தை கேட்பேன், उनकी प्रार्थना को सुनूंगा। ஜெபத்தை கேட்பேன் என்று யாரு? ஊழியக்காரன் சொன்னார்களா? தேவன் சொன்னாரா? और प्रार्थना को सुनूंगा। தேவன் சொன்னார். सेवक கேட்கிறவனிடத்திலே நம்முடைய ஜெபம் செம்மையா இருக்கணும். परमेश्वर समय में प्रार्थना उत्तम होना चाहिए, அப்பதான் கேட்கப்படும். तभी जो सुनवाई होगी। ஹல்லேலூயா। हालेलुया। ஆகவே இந்த நாட்கள்ல அவன் என்ன செய்தானா? அதே லூக்கா 18:9 வாசிங்க. ஜீசஸ் அத மத்த வாசிங்க. இல்ல ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அன்றையும் தங்களை நீதிமானாய் என்னென்ன சிலரை குறித்து ஹல்லேலூயா हालेलुया। என்ன சொன்னார் வாசிங்க. இப்ப வாசித்தீங்களா? 18:9 நம்பி அற்பமாய் ஓமைய சொன்னார். ऐसे परमेश्वर ने दृष्टांत बोला था। ஹல்லேலூயா। हालेलुया। இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. आज के दिनों में ऐसी बातें होती है। மற்றவர்களை அற்பமா ஏதாவது ஒரு விதத்துல அற்பமா நாம எண்ணக்கூடாது. ऐसे दूसरों को अब ऐसे निकम्मा இந்த जानना, விதத்துல யாரையும் அற்பமா எண்ணத்தக்க யாரும் கிடையாது. किसी हालत में किसी को निकम्मा नहीं जानना है। நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை. हम सब परमेश्वर के अधीन है। ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் என்ன செய்யணும்? கை கொண்டு நடக்க வேண்டியது அவசியம். परमेश्वर के वचन को ही अधीन होकर चलना है। பெருமை தேவனுக்கு பிடிக்காது. घमंडी जो है परमेश्वर को नहीं पसंद है। பெருமை உள்ளவர்களை கர்த்தர் வெறுமாக்கிடுவார். जो घमंडी है उसका परमेश्वर विरोध करता है। தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். नम्र लोगों पे जो अनुग्रह करता है அதோடு சேர்ந்து ஜெபத்துக்கு பதிலும் அளிக்கிறார். और प्रार्थना को उत्तर भी ஹல்லேலூயா. देता है। हालेलुया। பதில் வேண்டுமா? उत्तर चाहिए। நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய், பயபக்தி உள்ளவர்களாய், நீதிமான்களாய், அவருடைய வசனத்துக்கு நடுங்குறவர்களாய் இருப்போமானால் हम परमेश्वर समूह में जो धर्मी और उत्तम जो ऐसे चलेंगे तभी। அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहते हैं என் ஆவில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்க்க. தேவன் உங்களை நோக்கி பார்க்க வேண்டுமானால், ऐसे परमेश्वर हमें देखना है तो, நம்மளை நோக்கி பார்க்க வேண்டுமானால் हमें अगर देखना है तो உடைய வார்த்தைக்கு நடுங்கணும். ऐसे परमेश्वर के वचन का भय मानना है। என்ன வார்த்தைக்கு? कौन से बातों को? பெருமையா இருக்காதங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த வார்த்தைக்கு நடுங்கணும். பெருமையா இருக்க மாட்டோம். ऐसे ஹல்லேலூயா. नहीं रहना करके उसको தாழ்மையா இருங்க சொன்னார்னா ஆண்டவரே தாழ்மையா இருப்போம் அப்படி ஒத்துக்கொண்டு அதை கை கொள்ளணும். ஆமென். नम्रता रहना बोले तो नम्र, அப்பதான் தேவன் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். तभी परमेश्वर हमें प्रार्थना को उत्तर देगा। நீதிமொழிகள் 15 அதிகாரம் 29 வசனம். 15:29 Proverbs 15:29 துன்மார்க்கருக்கு கர்த்தர், அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. हालेलुया। துன்மார்க்கனுக்கு ஏன் தூரமா இருக்கிறார்? காரணம் என்ன? ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தையை அப்படியே கடந்து விட்டு போக முடியாது. காரணம் ஏதோ இருக்கு. सब कारण है। துன்மார்க்கனுக்கு ஏன் தூரமா இருக்கிறார்? दुष्ट से परमेश्वर दूर क्यों है? மார்க் 7:6 வாசிங்க. मार्क 7:6 7:6 ம்
அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று போதும். இதுதான் காரணம். துன்மார்க்கன் தேவனுக்கு தூரமா இருக்கான், ஆகவே அவனுக்கு தேவன் தூரமா இருக்கிறார். இதுதான். அல்லேலூயா. हालेलुया। நான் அப்போ இதில் என்ன தெரியுது? நம்முடைய ஜெபம் தேவனுக்கு தேவனுடைய பார்வையில் செம்மையாய் இருக்க வேண்டுமானால், हमारा प्रार्थना अगर परमेश्वर की नजर उत्तम होना है तो நம்முடைய ஜீவியத்திலும் நடத்தையிலும் கிரிகளிலும் செம்மையான காரியம் வெளிப்படணும். போது அல்லேலூயா. जिंदगी में जो अच्छी बातें होना है, அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை தான் தேவன் கேட்பார். ऐसे लोगों की प्रार्थना को परमेश्वर सुनेगा, அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தான் பதில் கிடைக்கும். ऐसे प्रार्थना को ही उत्तर मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்களில் தேவ ஜனங்களாகிய நாம் எல்லாரும், ஊழியக்காரர்கள் தொடங்கி விசுவாசிகள் முதல் கொண்டு, ஈகோ, பொறாமை, எரிச்சல், மற்றவர்களை மட்டம் தட்டுறது எல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. इन दिनों में जो இது बुरी बातें, இருந்துச்சுன்னா அது யாரா இருக்கட்டும் ஜெபத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா. हालेलुया। தேவன் கேட்காத ஜெபம் பயனற்றது, வீண். அல்லேலூயா. हालेलुया। அதை எதுக்கு ஒப்பா இருக்கு தெரியுமா? சங்கீதம் 35:13 வாசிங்க. ஆண்டவரே, சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது இரட்டு என்னும் உடுப்பாக ஜீசஸ். நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன், ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. போதும். பார்த்தீங்களா? தாவீது என்ன சொல்லுதான்? உபவாசத்தினால என் ஆத்மாவை ஒடுக்கினே, यहाँ पे दाऊद ने कहा कि उपवास से அப்படி இருந்த போதிலும் ஜெபத்துக்கு என்ன பதில் வந்து சொன்னானா? என்ன சொன்னான்? மடியில். அப்படின்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம அந்த லெட்டர் எழுதி போட தெரியுமா, கொரியரில் ஃபீலிங் மிஸ்டேக் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் ரிட்டர்ன் பண்ணும்ல, அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்துருச்சு. அல்லேலூயா. ऐसे जो प्रार्थना का उत्तर आ गया, அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஜெபம் ரிட்டர்ன் மடியிலே வந்துருச்சு. ऐसे प्रार्थना का उत्तर उनकी झोली में आके गिर गया। அப்போ அந்த மடியில் வர்றதுக்கு காரணம் என்ன? தேவன் அதை அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கல? அது அவருக்கு அவருடைய பார்வைகளை உகந்ததா இல்லை. ஏன் உகந்ததல்ல? இவர் ஏதோ தாவீது ஏதோ ஆட்டையை உழைப்பிட்டு வந்திருக்கான் கதையை. அல்லேலூயா. ஏதோ தேவனுடைய பார்வையில் தப்பு பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 51 3 வசனத்தில், ஆண்டவரே, இந்த ஒரு காரியமே ஜெபத்துக்கு தடை, போதும். பார்த்தீங்களா? என் பாவம், இப்படி நாம் செய்கிற துரிக்கிரிகள் பாவம் நமக்கு முன்னே வந்து கொண்டிருக்குமானால் எப்படி நீங்கள் உங்களால் நிம்மதியாக ஜெபம் பண்ண முடியும்? மனதார ஒரு மனதோடு எப்படி ஜெபம் பண்ண முடியும்? கூட்டு சேர்ந்து ஜெபம் பண்ணாலும் சரி, தன்னந்தனியாக பண்ணாலும் சரி, எந்த சூழ்நிலையும் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் பாவம் எப்படி வருமா? கண் முன்னே. பார்த்தீங்களா? தாவீது அப்படி வந்து நிற்கும். அதனால தான் இயேசு 59:2 என்ன சொல்கிறார் கர்த்தர்? பார்த்தீங்களா? என்னற்ற குறிப்பிட்டு சொல்றார், உங்களுடைய அக்கிரமங்கள் வேற தேவனுக்கு முன்பாக பிரிவினை. பார்த்தீங்களா? பிரிவினை என்று வந்துவிட்டால் தேவன் பிரியப்படுகிறது அல்ல, தேவனுடைய பார்வையில் அது உகந்தது அல்ல என்பது நம்ம அழகாக புரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. ऐसे हमारे जिंदगी में अधर्म नहीं है तो हमारे प्रार्थना नहीं सुना होगा। முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும். எப்படி? முட்டுக்கட்டையாக வந்து தடை உண்டு பண்ணது செய்வோம், ஒரு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும். அல்லேலூயா. காரியம் என்ன? நம்ம ஜீவிதம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதனாலே அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கவும் மாட்டார், அதை விரும்பவும் மாட்டார். அல்லேலூயா. हमारे बुरे कार्य தேவன் தெளிவாய் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. உங்களுடைய திரும்ப வாசிங்க. உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குது. அல்லேலூயா. அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாத ஆத்மா எப்படி இருக்கும்னா, இப்போ மார்க்கு 7:6 வாசித்தோம்லாம், அந்த மாதிரி தூரமாய் அவர்கள் இருதயமோ தூரமாய். பார்த்தீங்களா? ஏன் தூரம் போது? கர்த்தரோடு இருக்க வேண்டிய ஒரு நபர் விசுவாசி தூரமாய் இருக்கிறார் கர்த்தர் சொல்றாரு. காரணம் என்ன?
தேவனுக்கு அல்லேலூயா உகந்தவர்களாய் இருக்கும்போதுதான் தேவன் புகழத்தக்க, தேவன் சொல்லத்தக்க அல்லேலூயா காணப்படுவோமானால் அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. परमेश्वर प्रिय रहेंगे तो परमेश्वर जो हमारी प्रार्थना को நம் இருதயம் அவரை விட்டு தூரம் போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். हमारा हृदय परमेश्वर से दूर न जाए, हम खुद को संभालना है. காத்துக்கொள்ள என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குறவர்களாய், परमेश्वर के वचन को जो भय मानना है. ஐயோ இந்த காரியத்தை தேவனுக்கு பிடிக்காத காரியம், ये कार्य परमेश्वर के प्रिय नहीं है. ஒருவேளை நம்ம மனுஷரா இருக்கிறனால சில சமயத்துல வந்து எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் மாம்ச பிரகாரமான சில சிந்தைகள் வரும். எப்படி मनुष्य करे कुछ ऐसे कभी सांसारिक विचार आता है, அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சிந்தையா இருக்கலாம். परमेश्वर का जो प्रिय ऐसा नहीं हो सकता है. அது வருவது உண்மைதான், வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. वो आएगा लेकिन नहीं आने का அப்படி नहीं. வரும்போது அந்த சத்துருவை ऐसे आएगा तो என்ன செய்யணும்? அதை மட்டப்படுத்தி இயேசுவின் நாமத்தினால் பவுல் சொன்னது மாதிரி என் சிறையாக்குதேன், கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறேன். ஆவிலே என்ன செய்யணுமா? சிறைப்படுத்தணும். जैसे पौल ने कहा कि मैं मसीह में खुद को बांध देता हूं करके ऐसे लिखा है. ऐसे ஓடிரும். அல்லேலூயா. நல்ல சிந்தை, தெளிந்த சிந்தை வந்துடும். जो अच्छे विचार आ जाएंगे. தெளிந்த சிந்தை जो है जागरण का जो विचार, தெளிந்த சிந்தை தேவனுக்கு பிரியமானது. जो अच्छा विचार जो है परमेश्वर का प्रिय है, செம்மையா இருக்கும். அது वो अच्छा है. அப்படிப்பட்ட நபருடைய ஜெபத்தை தான் கர்த்தர் ऐसे लोग प्रार्थना परमेश्वर सुनेगा. அல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் 66:18 வாசிங்க. Psalm 66:8. பாத்தீங்களா? தாவீது இப்படி புள்ளி விவரமாய் சொல்லுது காரணம் என்ன? ऐसे दाऊद स्पष्ट रूप से कहते हैं कारण क्या है? என் இருதயத்தில் मेरे हृदय में அக்கிரம சிந்தையோடு நான் இருப்பேனாகில், अगर अधर्म के जो कार्य अगर होगा तो, அக்கிரம சிந்தை கொண்டு இருப்பேனாகில், अगर अधर्म की सोच अगर मेरे रहेगा तो என் ஜெபத்தை என்ன பண்றது படிங்க? கேளே. என் ஜெபத்தை கேளே, செவிகுடா, मेरी प्रार्थना को नहीं सुनेगा. தாவீது மிகவும் கர்த்தருக்கு பிரியமானவன் தானே. दाऊद तो परमेश्वर का प्रिय था, அப்ப ஜெபத்தை கேட்கலாம்ல, तो प्रार्थना को सुनना था. அப்ப யார் இடத்துல தப்பு இருக்கு? தாவீது மனசாட்சி சொல்லுது, தாவீதுடைய மனசாட்சி சொல்லுது அக்கிரம சிந்தையோடு நான் இருப்பேனாகில் என் ஜெபத்துக்கு நேர் பதில் கொடுக்க மாட்டேன். ऐसे दाऊद जो मन में सोच लिया कि अधर्म रहेगा तो वो प्रार्थना नहीं सुनेगा. அது உங்களுடைய பார்வையில உகந்ததா இருக்காது. वो परमेश्वर की नजर में वो अच्छा बात नहीं रहेगा. அதனால அந்த காரியத்தை தாவீது சொல்லுகிறான், அறிக்கையிடுகிறான். इस तरह से दाऊद ने ऐसे बोला है. அப்போ அக்கிரம சிந்தை கொண்டு நாம் இருப்போமாகில், इसलिए अधर्म सोच के अगर हम रहेंगे तो, அக்கிரம சிந்தனை என்ன? अधर्म का सोच बोलेंगे அநேக तो காரியம் இருக்கு. अनेक कार्य है. உலகத்தரை போல அல்ல, संसार के பெரிய ஒரு துணிகரமான பாவம் தான் அக்கிரம சிந்தனை கிடையாது. बहुत जो है एकदम निडर होके पाप करना वो नहीं है. கர்த்தருடைய பார்வையில அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு சிறு காரியமும் பெரிய காரியமும், அதாவது சரியில்லாத விஷயத்துல சிறிது பெருசெல்லாம் கிடையாது. சரியில்லாதனா சரியில்லாததான். ஹalleluya. जो अच्छा नहीं है वो अच्छा नहीं है. தேவனுடைய பார்வையில சரியில்லாதனா சரியில்லாததான். परमेश्वर की नजर में अच्छा नहीं है तो अच्छा नहीं है. அதாவது 5 பைசா களவண்டாலும் களவு குற்றம் தானே. 5 पैसा चोरी करेगा अभी चोरी है. 5 பைசா திருடினாலும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? திருடன் தான் சொல்லுவாங்க. 5 பைசா திருட்டேன், இதை பிடிச்சி மெனக்கிட்டு திருடன்னு சொல்லுதானே, ஊரெல்லாம் பாரு சாட்சி தானே திருடன். ऐसे 5 पैसा चुराएगा तो भी चोरी कहलाया जाएगा. ஏ செய்த காரியமே திருட்டுத்தனம். क्योंकि हालेलुया. जो कार्य किया है उसे चोरी करता है. அதே போல उसी நாம் प्रकार சிந்தித்ததே தவறு, हमने நாம் सोचा होगा. சிந்தித்ததே தவறு. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், एक बात बोलता हूँ. உபவாசம் கொடுத்து வரும்போதோ அல்லது பெண்கள் கூடி ஜெபிக்கும் போதோ ஊர்லப்பட்ட பழக்கம் பேசிட்டு ஜெபம் பண்ணுவீர்களானால் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டார். ऐसे एक बात बोलते हैं, प्रार्थना में आएंगे सांसारिक बात नहीं करना. ஜெபிக்க வரவர்கள் செம்மையானவர்களாய் வரணும். ऐसे प्रार्थना करते हैं वो ऐसे अच्छा जिंदगी बिना, ஊர்லப்பட்ட பழக்கம் பேசக்கூடாது. ऐसे दुनियादारी का बात नहीं करना है. கர்த்தர் அதை கேட்டுக்கிட்டு இருப்பாரு. परमेश्वर उसे सुनते रहता है. தேவனுக்கு பயந்தவர்கள் परमेश्वर का भय मानने वाले ஒருவர் பேசும்போது एक दूसरे से बात करते हैं. மல்கியா 3:16 அது வாசிங்க. ஜீசஸ். இல்ல மல்கியா அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை போதும். ஞாபக புஸ்தகத்தில் ஜீசஸ்.
பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணி கூடி வரும்போது ஜெபம் பண்ண யாராக இருக்கட்டும், जो प्रार्थना के लिए जब इकट्ठा होते हैं, பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், चाहे ब्रदर्स हो सिस्टर्स हो, ஒரு மனதோடு வாரது சரி. एक मन से आते हो सही है. உருளப்பட்ட பழக்கத்தில் ஃபோனில் பேசிட்டு இங்கே வந்து இருந்துக்கிட்டு ऐसी सांसारिक बात बोल के यहाँ के बैठेगा तो ரோட்டில் இருந்து வரும்போது தான் பேசுறது காணாதுன்னு திரும்பியும் ஒரு ஆள் எல்லாம் வரணும்ல ஆட்கள், அதனால கொஞ்சம் ஏதாவது பேசிட்டு திரும்ப வந்த உடனே கூடிக்கிறோம். கர்த்தர் கேட்பார், ऐसे सांसारिक बात ऐसे नहीं बोलने. ஓ கதை இப்படியா இருக்கு. இப்போ ஜெபம் பண்ணதை என்கிட்ட முக்காடை போட்டுக்கிட்டு तो ऐसे ऐसे बात करके प्रार्थना करते हैं. பேசுனதெல்லாம் எனக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசிட்டு ஆண்டவரே கர்த்தாவே என்று சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறீர்கள், கேட்க மாட்டார். ऐसे बातचीत में जो है हालेलुया, बात करके, हाँ அல்லேலூயா. हालेलुया. पर அங்கேருந்து ட்ரெயின்லேருந்து வந்து பிரயோஜனம் இல்லை, तो इतना दूर से आने में कोई फायदा नहीं है, எங்கேருந்து வந்து பிரயோஜனம் இல்லை, और कहीं भी जाए फायदा नहीं है. தேவன் கவனிக்கிறார். परमेश्वर जो है देखते हैं. செம்மையான ஜெபம், அல்லேலூயா, जो अच्छा प्रार्थना, செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு. திரும்ப வாசிங்க நீதிமொழி 15:8. Proverbs 15:8. ஜீசஸ். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, ஆ, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. हालेलुया. அப்போ ஒரு கேள்வி இருக்கு, இது துன்மார்க்கனுடைய பலி தானே சொல்லியிருக்காரு, அப்போ நம்ம துன்மார்க்கமா? இல்லை, அப்படி இல்லை. நாம் கர்த்தருடைய நாம தரிக்கப்பட்ட நீதிமான்கள் தான், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. हम परमेश्वर के लोग से धोए हुए. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் பேசுவோமானால், परमेश्वर का आप प्रिय नहीं बात कर नहीं करेंगे तो துன்மார்க்கனுடைய காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் நம்மளையும் பார்ப்பார். तो दुष्ट मनुष्य அல்லேலூயா. कैसे देखता है, தேவன் நீதி உள்ளவர். परमेश्वर धर्मी है. அல்லேலூயா. हालेलुया. ஜெபம் கேட்கப்படணும்னா प्रार्थना को सुनना है तो தாழ்மை உள்ளதா இருக்கட்டும். சுபாவம் स्वभाव जो है दाऊद के जैसे रहना है, தாழ்மையா இருக்கட்டும். नम्रता से रहना है, மற்றவர்களை அற்பமா எண்ண வேண்டாம். दूसरों को ऐसे निकम्मा नहीं देखना है. ஒரு சிலருக்கு ஒரு விதமான தாளந்து கொடுத்திருப்பாரு. कुछ लोग ऐसे थोड़े नम्र दीन होंगे, நான் செய்ததை இன்னொருத்தர் செய்ய முடியாது, मैं जो करता हूँ दूसरा वो काम नहीं कर सकता, இன்னொருத்தர் செய்ததை இன்னொருத்தர் செய்ய முடியாது. वो जो काम कर रहे हैं दूसरा आदमी नहीं कर सकता. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ये वरदानों में जो फर्क है, பரிசுத்த ஆவி தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து அவனவனுக்கு அளவின்படி அளந்து கொடுத்திருக்கிறார். पवित्र आत्मा जो अपनी इच्छा के अनुसार जो सब लोग को बांट के दिया है, அந்த பிரகாரமா செயல்படும், கர்த்தர் பயன்படுத்துவார். उसके हिसाब से जो है वो क्रिया होगा. அவ்வளவுதான். அல்லேலூயா. इतनी அதை बात மனதில் வைத்துக் கொண்டு उसको मन में रख के நம்ம அற்பமா என்னவோ किसी को निकलना देखना है, बोलना है, ऐसा அல்லேலூயா. नहीं करना है. தேவனுடைய பார்வையில் அது சரியா இராது, परमेश्वर के नजर में वो अच्छी बात नहीं है, உகந்ததா இராது. वो जो उत्तम बात नहीं होगा. தேவன் கோபப்படுவார், எரிச்சல் படுவார். परमेश्वर जो है वो नाराज हो जाएगा. அல்லேலூயா. हालेलुया. ஒரு விஷயம் எப்படிதான் மோசனுடைய சகோதரி மிரியம் एक என்ன சொன்னால், विषय मूसा का जो बहन मिरियाम, மோசே அவனை விவாகம் பண்ண அந்த காரியத்தை குறித்து மோசே இப்படி எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த ஸ்திரியை அப்படி தானே விவாகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஏதோ தெரியல. ऐसे मूसा ने जो कि इथोपियन जो एक स्त्री थी उससे शादी किया, वो उसको मिरियाम को पसंद नहीं था. தம்பி பொண்டாட்டி மேலே என்ன கடுப்புன்னு தெரியல, அவளுக்கு பொறாமையில பேசுதா. ऐसे भाई की बीवी के ऊपर उसको कुछ जलन हो गया வாங்கி கட்டினா. और उसका அல்லேலூயா. प्रतिफल मिल गया. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பார்வையிலே அது சரியாய் परमेश्वर के नजर में हालेलुया. अच्छा नहीं था. அல்லேலூயா. हालेलुया. எல்லாம் கேட்டுக்காங்க. அதனால கர்த்தருடைய பார்வையில் அற்பமா யாரையும் நாம் என்ன அற்பமாக, इसलिए परमेश्वर की नजर में किसी को तुच्छ न जाने. கிறிஸ்துக்குள் ஆணும் என்றுமில்லை பெண்ணும் என்றுமில்லை, எல்லாரும் சமம். அல்லேலூயா. मसीह में स्त्री पुरुष करके नहीं है, सब समान है. அல்லேலூயா. हालेलुया. இந்த மனசுவாவம் தான் நமக்குள்ள இருக்கணும். ऐसा मन जो है அல்லேலூயா. தேவன் அப்பதான் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். तभी जो परमेश्वर हमारी प्रार्थना को सुनेगा. ஏசாயா 1 12 வசனத்தை வாசிங்க. Isaiah 1:12. நீங்கள் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டதையா? பார்த்தீங்களா? வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூக்கம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டங்களையும் நான் இனி சற்று
ஹல்லேலூயா. போதும். பார்த்தீங்களா, கர்த்தரிடத்திலிருந்து என்ன பதில் வருது? நீங்கள் என் பிராகாரங்கள் அவருடைய சமூகத்தில் வரும்போது, திரும்ப வாசிங்க, அதை மாத்திரம் ஒன்று ஒன்று வாசிங்க. சந்ததியில் வரும்போது 13 போதும். தூவம், அந்த தூவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. தூவம் கட்டுதல் எதுக்கு ஒப்பா இருக்கு? பழைய ஏற்பாட்டில் தூவம் கட்டுதல் எப்படி? இப்போ எப்படி நம்ம ஸ்தோத்திர பலியிடுமோ அப்படி அந்நாட்களில் தூவம் காட்டுதல் ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு அவங்களுக்கு. பலி செலுத்துவது அப்படி தூவ பலி பிரதா. அது கூட எனக்கு உகந்ததல்ல, கர்த்தர் வெறுக்கிறார். वो भी मुझे अच्छा नहीं करके वो அங்கீகரிக்கல தேவன். उसको अंगीकार नहीं किया. இக்காலத்திலே நம் உதடுகளினால் ஸ்தோத்திர பலியிட நாம் வரும்போது, अब समय जो हम जो स्तुति करने के लिए जब आते हैं तभी, அல்லது ஸ்தோத்திர பலியிடுகிற ஜனங்களாகிய நாம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம், इसलिए जो धन्यवाद करने के लिए जो इकट्ठा होने वाले जो हम जो है, நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை தேவன் ஜெபத்தை அங்கீகரிக்க விதமாய் हमारे जो प्रार्थना को अगर परमेश्वर अंगीकार करना है तो நம்முடைய காரியம் இருக்க வேண்டும். हमारे जो ऐसे कार्य ऐसे होना चाहिए. நம்முடைய நடத்தைகள் இருக்க வேண்டும். हमारा जो चाल चलन ऐसे होना நம்முடைய चाहिए. ஜீவிதம் இருக்க வேண்டும். हमारा जिंदगी ऐसा होना चाहिए. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். परमेश्वर जो ऐसी जिंदगी को चाहते हैं, தேவனுக்கு முன்பாக உகந்த காரியமாய் परमेश्वर के जो सामने जो उत्तम बात ऐसे होना चाहिए. இல்லைன்னா தேவன் செவி கொடுக்க மாட்டார். ऐसे नहीं तो परमेश्वर जो है उसे யோபு 35 அதிகாரம் 13 வசனத்தை வாசிங்க. தேவன் ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டார். परमेश्वर व्यर्थ बातों को जो नहीं सुनेगा. இந்த காரியம் தான் அங்கே நடந்துச்சு. எங்க பரிசேயன் நீண்ட ஜெபம் அடிக்கிட்டு இருந்தானா, தேவன் செவி கொடுக்கல, கேட்க மாட்டார். அவர் தெரிஞ்சு போச்சு. यही बात उधर हो गया था. பெருமையாக அவன் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜெபத்தை கேட்கவே மாட்டார். நீ வாய் வலிக்கு பண்ணிட்டே இரு. वो प्रार्थना को, लंबी प्रार्थना को பதில் வராது. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க, அழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. என்ன நடக்கும்? கீழ்படிதான் இருக்காரு. ஆனால் அதனால தான் சில காரியத்தை பின்னிக்கிட்டே கிடக்கும், தாமதமாக இருக்கும். ஜெபம் காரணம் என்ன புரியணும். ஏன் அவ்வளவு லேட் ஆகுது? அப்போ கேட்க மாட்டேங்காரு ஜெபத்தை. அப்போ என்ன செய்யணும்? சரி பண்ண வேண்டிய காரியத்தை சரி பண்ணணும். ஹல்லேலூயா, हालेलुया. அப்பதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, हालेलुया. சரி பண்ண வேண்டிய காரியத்தை சரி பண்ணணும். தேவனிடத்தில் எந்த பிழைகளும் கிடையாது. जो बातों को ठीक करना है तो ठीक करना है. நாம் நம் குறை உள்ளவர்கள். परमेश्वर में कोई गलती नहीं, हम ही गलत है. குறை எல்லாம் நம்மட தான் இருக்கும். सब कमी हमारे में है. ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், குறை நம்மட தான். सेवक हो या कोई भी हो, தேவன் எந்த விதத்திலும் மாற மாட்டார். परमेश्वर कभी बदलता नहीं है. சுபாவம் மாறாது. स्वभाव कोई बदलेगा नहीं. புரண்டு பேச மாட்டார். वो पलट के बात नहीं करेगा. ஒரு காரியத்தை சொன்னார்னா அதுல உறுதியா இருப்பாரு. जो बात बोला उसमें वो सच्चा रहेगा. அதனால தான் வானம் பூமி அழிந்து போகும் என்ற வார்த்தை போவதில்லை. इससे आसमान और धरती टल जाएगा, लेकिन மனிதனுடைய சுபாவம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுது. मनुष्य का स्वभाव बदलता रहता है. மாயாஜாலம் பண்ணுது. और जो मोह माया में है, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்குது. परमेश्वर का वचन को आधीन नहीं होता. கிரியைகள் தான் ஊடுருவி வருது. जो शारीरिक क्रिया में पड़ा है, எப்படி ஜெபத்தை கேட்பார்? प्रार्थना फिर कैसे सुना जाएगा? கேட்க மாட்டார். नहीं पता. அதனால கர்த்தருக்கு உகந்த ஆமென் வழியில் நடந்து தேவனுக்கு முன்பாய் செம்மையை நீதியுமாய் நான் நடந்து கொண்டு வானால், इसे परमेश्वर के समूह हम जो धर्म से चलेंगे तो நம்முடைய ஜெபத்தை கேட்பார். हमारी प्रार्थना को सुनेगा. ஹல்லேலூயா, हालेलुया. நம்முடைய ஜெபத்தை அப்பதான் கேட்பார். ஹல்லேலூயா. तभी जो हमारा प्रार्थना सुनेगा. பாருங்க, பொண்ணா இசை அடிக்க எவ்வளவுதான் மண்டே உருட்டி நேர்த்தியாக அடித்தாலும், ஒருவேளை நீங்கள் நல்லா அடிக்கிற அவனு புகழலாம், அதல்ல புகழ்ச்சி. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையிலே நான் எப்படி இருக்கிறேன் அதை கர்த்தர் பார்த்து தான் அதை அங்கீகரிப்பார். என் தாளத்தை இல்லைன்னா அங்கீகரிக்க மாட்டாராம். எப்படி? எழுங்க, அதுக்கு வசனம் இருக்கு. ஆமோஸ் 5:23 வாசிங்க. ஜீசஸ். ஆமோஸ் 5:23 வசனம். ஹல்லேலூயா.
வீணைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் வீணையை வாசிக்கிறேன் அப்படின்னு இல்லை. இசை வாத்தியம் ட்ரம்மாக இருக்கட்டும், கொட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், செம்மே இல்லைன்னா கேட்கவே மாட்டார். நான் உருட்டிக்கிட்டு அடிக்க வேண்டியதான். चाहे संगीत हो, अगर अच्छा नहीं हो तो नहीं सुने. ஐயா வேணா சொல்லிக்கலாம், சூப்பராக அடிச்சிய அது நீர் சொல்லித்தாரோ, அங்கே அங்கீகரிக்கப்படணுமே, கேட்க மாட்டார். परमेश्वर को स्वीकार करना है. காரணம் வாழ்க்கை செம்மையாக இருக்கணும். जिंदगी अच्छा होना. முன்பாய் எப்படி இருக்கணுமா? சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க. சங்கீதம் 26:7 என் குற்றம் இல்லாமல் கைகளை ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 25:7 வாசிங்க. என் இளமையின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபைப்படி நினைத்தருளும். இல்லை சங்கீதம் 25:7 அதில் சேம் வேர்டு இருக்குமே, இந்த கைகளை காத்துக்கொண்டே அப்படி இருக்குமே. சூத்திரம் 25 ஓகே இருக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதில் சேம் வேர்டு இருக்கும். அதில் எடுத்தனே மாறிட்டா. சோத்திரம். சரி, அவன் கைகளால் நான் சுத்தமாய் என் கைகளை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கைகளை குற்றம் இல்லாமல் காத்துக்கொண்டேன், கழுவினேன், சுத்தமாக இருக்கு. ஆமென். இந்த கைகள் கூட, கொட்டடிக்கிற கைகள் கூட, எப்படி கிழக்கடிக்கிற கைகள் கூட, கைத்தடுக்கிற கைகள் கூட சுத்தமாக எதிர்பார்க்காரு. ஹல்லேலூயா. என்னங்க அப்படின்னா ஹல்லேலூயா என்ன அர்த்தம்? தீமையான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு இந்த கை நீளக்கூடாது, கிரியை செய்யக்கூடாது. தீட்டாயிரும். அப்படிப்பட்ட கைகளோடு நீ கிட்டார் வாசித்தாலும் சரி, ஹல்லேலூயா, பேடு அடித்தாலும் சரி, உகந்ததா இருக்காது. ஹல்லேலூயா. म्यूजिक बजाए या फिर हाथ से ताली बजाए, கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. वो नहीं सुना जाएगा. அதனால தான் புள்ளிவிவரமா ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. इसलिए यहाँ पे जो बताया गया है. இன்னொருடைய ஜெபத்தை, ஒரு சிலருடைய ஜெபத்தை கர்த்தர் உழுக்க மேகத்தில் வான மண்டலத்துக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு அதை மேகத்தால் அடைக்கே அப்படிங்கார். और कुछ लोग की प्रार्थना को ऊपर ना पहुंचा, इसलिए जब बादलों से उसे रोका जाता है. புலம்பல் 3:44 வாசிங்க. विलाप की 3:44. புலம்பல் 3:44 வாசிங்க. ஹல்லேலூயா. हालेलुया. உன் ஜெபம் तेरी प्रार्थना உள்ளே பிரவேசிக்காதபடி अंदर प्रवेश ना हो, इसीलिए என்ன செய்தாராம்? மேகத்தால் மூடிக்கொண்டே. அப்போ அங்கே சங்கீதம் 65:2 வாஸ்தவம், மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள், அவர்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னவர் மேகத்தால் அடைக்கங்காரு. காரணம் என்ன? इसका कारण क्या है? அடைப்பதற்கு காரணம் என்ன? जो प्रार्थना रोकने का कारण क्या है? தவறு யார் மேல? கர்த்தர் மேலே, நம்ம மேலையா? गलती किसके ऊपर है? செபிக்கிறது மேல். சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணிட்டு வா. जो ஹல்லேலூயா. उसके बाद ठीक करे तो ठीक करे. ஹல்லேலூயா. हालेलुया. சில பார்த்தீங்கன்னா ஊரில் மட்டும் சண்டை போட்டு கூட வந்து சகோதரன்ட்டே ஒப்புரவா மாட்டான், காணிக்கு வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ऐसे झगड़ा करते थे भाई से भी, जो मिलाप नहीं करेंगे लेकिन यहाँ पे दान देंगे. ஆனால் வேதத்தில் ஒருவன் காணிக்க போட வந்தவன் நிறுத்திங்க பாய் பலிவிடத்தில் வச்சுட்டு ஒப்புரவா வேண்டிய இடத்துல ஒப்புரவாயிட்டு வா என்று முடி கொட்டாரு. बाइबल ने कहा जब दान तेरे भाई से मिलाप कर. அப்ப இதெல்லாம் சொல்லணும், ये सब बोलना है. ஒரு சில போதர்களை பார்த்தீங்கன்னா காணிக்க வருது, ஐயோ குறைஞ்சிடக்கூடாது, அதனால போட்டு போறோம் இப்படியும் அப்படின்னு இருப்பாங்க. கண்டித்து சொல்லணும் இதெல்லாம். ஹல்லேலூயா. ऐसे सब बात को बोलना है. ஹல்லேலூயா. हालेलुया. தேவன் அங்கீகரிக்க மாட்டார். परमेश्वर उसको नहीं अंगीकार அப்ப करेगा. என்ன சொல்றாரு? क्या बोला? சரி பண்ண வேண்டியதை जो ठीक சரி करना है, பண்ணிட்டு ஜெபம் பண்ணு. जो ठीक करके प्रार्थना कर. சரி ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்கை போடு. जहाँ ஹல்லேலூயா. मिलाप करना है वहाँ मिलाप कर. இதுதான் தேவனுடைய சிஸ்டம். ஹல்லேலூயா. ये परमेश्वर का नियम है. நாம் இப்படி செய்யாம இருந்து கொண்டு ऐसे नहीं करेगा तो எப்படியும் தேவன் ஆசீர்வதிப்பார், ஜெபத்தை கேட்பார்னா कैसा परमेश्वर आशीष करेगा? அதை நீங்கள் நானும் சொல்லிக்கிட வேண்டியதான். ஹல்லேலூயா. हालेलुया. நீங்கள் நானும் சொல்லிக்கிட வேண்டியதான். தேவன் கேட்க மாட்டார். परमेश्वर नहीं सुनेगा. ஏன் கேட்க மாட்டார்னா அப்படித்தானே எழுதப்பட்டிருக்கு வசனம். வசனம் எப்படி கர்த்தர் எழுதியிருக்கிறாரோ, எப்படி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அப்படிதான் தேவன் கிரியை செய்வார், அப்படிதான் செய்வார், மாற்ற மாட்டார். वचन कैसा? ஹல்லேலூயா. அதனால தான் உறுதியாக சொல்ல முடியும், வசனத்தில் எழுதப்பட்டபடி ஜெபத்தை கேட்பேனா கேட்பேன். கேட்பதற்கு
அந்த நபர் என்ன தகுதியா இருக்கணும்? जैसे वचन में लिखा है कि प्रार्थना सुनना है तो मैं सुनूंगा करके। அந்த தகுதி இருந்துச்சுன்னா கர்த்தர் கேட்பாரு. அல்லேலூயா. वो अगर सही नहीं तो परमेश्वर पूछेगा। தேவன் எதிர்பார்த்தபடி परमेश्वर जैसे चाहा, கிரியைகள் இருந்துச்சுன்னா, अगर हमारा क्रिया ऐसा होगा तो, ஜெபம் செம்மையா இருந்துச்சுன்னா, हमें प्रार्थना अच्छा हो रहा है तो தேவன் கேட்பார். परमेश्वर सुनेगा। அல்லேலூயா. हालेलुया। என்ன கேட்க மாட்டார். वरना नहीं सुनेगा। இதான் ரீசன். அல்லேலூயா. हालेलुया। இந்த நாட்கள்ல ஆமென். ஆமென். தேவன் சங்கீதம் 33 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பாத்தீங்களா? அல்லேலூயா. हालेलुया। துதி செய்வது யாருக்கு தகும்? செம்மையானவர்கள். பாத்தீங்களா? துதி செய்வது கூட स्तुति करना अच्छे लोग के लिए है, செம்மையானவர்களுக்கு தகும். अच्छे लोग के लिए उत्तम है। செம்மையானவர்கள் யார்? இருதயத்தில் பொறாமை எல்லாம் இருக்கக்கூடாது, जिसके हृदय में जलन नहीं है வஞ்சகம் இருக்கக்கூடாது, और छल कपट नहीं है, பெருமை இருக்கக்கூடாது, घमंड नहीं है, அகந்தை இருக்கக்கூடாது, और जो है ஏற்றத்தாழ்வுங்கிற சுபாவம் இருக்கக்கூடாது, ऊंच नीच का भावना, மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற எண்ணம் இருக்கக்கூடாது. दूसरों को निकम्मा से देखना, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ऐसे बोल लिस्ट बना அதெல்லாம் सकते हैं। இருக்கக்கூடாது. ऐसा नहीं होना चाहिए। இந்த கண்டிஷனோடு இருப்போமானால் ये कंडीशन में चलेंगे तो தேவன் परमेश्वर அப்படிப்பட்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ऐसे लोग के प्रार्थना को नहीं அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், परमेश्वर கிருபை भला है। என்றும் உள்ளது. ஆமென். आमीन। செம்மையானவருடைய ஜெபம் தான் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 17:3 வாசிங்க. Psalm 17:1 கர்த்தாவே, நீர் நியாய ம் ம் போதும். அல்லேலூயா. हालेलुया। செம்மையான இருதயத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்போ வாசிட்டோம்ல, अच्छे हृदय का चिन्ह क्या है? जो पढ़ा हमने, இதுதான் அடையாளம். यही वो चिन्ह है, இதுதான் துப்புரவான ஒரு அடையாளம். यही एक जो है उसका चिन्ह है। என்ன திரும்ப வாசிங்க. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ம் ராகாலத்தில் அதை விசாரித்து ம் என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி போதும். அல்லேலூயா. हालेलुया। பார்த்தீங்களா? நீர் என்னை பரிசோதித்து புடமிட்டு பார்த்தும் இருதயத்தை. அவன் கர்த்தர் தாவீதுடைய இருதயத்தை புடமிட்டு பார்க்கிறார். அவனுடைய இருதயம் பெருமையா இருக்கிறதா, எப்படி இருக்கிறது, அவனுடைய இருதயத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை தேவன் தூரத்திலிருந்து அறிவார். எல்லாருடைய இருதயத்தை. அவன் ऐसे मेरे हृदय को जांच परख के देख करके दाऊद कहते हैं। அந்த பிரகாரமாய் தாவீதை புடமிட்டு பார்த்தார். उसी प्रकार जो दाऊद को जांच परख के देखा, இருதயம் சூப்பரா இருந்துச்சு. எப்படி उसका हृदय अच्छा clean-ஆ था, இருந்துச்சு. முன்னை போல் இல்ல. அல்லேலூயா. पहले का जैसा नहीं था, முன்னை போல் இல்ல, துப்புரவா இருந்துச்சு. वो बहुत ही अच्छा था। அதனால தான் அப்படிப்பட்ட இருதயத்துக்கு தான் கர்த்தர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். ऐसे हृदय हालेलुया। परमेश्वर जो देखते हैं, சுத்தமான இருதயம், शुद्ध हृदय, சுத்தமான இருதயம். शुद्ध हृदय। இந்த மாதிரி இருதயம் ஜெபம் பண்ணும்போது உடனே பதில், உடனே பதில். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய ஜெபத்தை ஒன்று கூட வீணாய் போகல, எல்லாமே அங்கீகரிக்கப்படத்தக்கதா இருந்தது. பிதாவான தேவன் அங்கீகரித்து கொண்டிருந்தார், ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கார். காரணம் என்ன? तो यीशु मसीह प्रार्थना करते थे तो पिता जो सारे प्रार्थना का उत्तर देता था, कारण क्या है? தேவன் கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக செம்மையானவராய், मसीह पिता के सामने செம்மையானவராய் एक उत्तम था, அவர் இருந்ததுனால वो एक उत्तम हृदय से था, इसलिए பிதாவுக்கு எப்பொழுதும் பிரியமானதையே செய்கிறவராய் காணப்பட்டதுனால पिता का हमेशा प्रिय बातें करते थे, इसीलिए அவர் ஜெபத்துக்கு உடனுடன் பதில். उनके प्रार्थना का उत्तर देता था। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இயேசு போல யாரும் இருக்க முடியாது, मसीह के जैसा कोई रह नहीं सकता है। அது கூட காரியம். குறைஞ்சபட்சம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரகாரமா இருந்து விட்டால் கூட போதும். அல்லேலூயா. कम से कम बातें परमेश्वर चाहते அல்லேலூயா. हैं। அவ்வளவுதான் நம்மட்ட. 100க்கு 100 யாரும் இருந்ததும் கிடையாது, இருக்க போறதும் இல்லை. कोई भी 100% तो परफेक्ट तो नहीं होता। அல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் தேவன் அதாவது ஒரு 100% 100% நம்ம 100% நம்மகிட்ட எதிர்பார்க்காருன்னா அதுல ஒரு சோத்திரம் ஒரு 50-60 விடமாவது கடுகளவுன்னு சொல்ல மாதிரி கடுகளவாது ஓரளவுக்கு தேவன் விரும்பத்தக்க நமக்குள்ள இருக்குமானால் அதுவே போதுமானது. அந்த கடுகளை கூட தடுமாறிக்கிட்டு கிடக்க परमेश्वर जो है कुछ हद तक जो है हमसे जो अच्छाई का चाहते हैं, அந்த கடுகளும் கூட நம்ம இன்னும் வரல, செம்மையான பாதைக்கு வரல.
वो राई के दाने के हिसाब से भी जो उतना अच्छा हमें नहीं आया है। இருதயம் கொஞ்சம் ஆவில இருக்கு, திரும்ப வழுவுது, திரும்ப போகுது, இப்படி தான் அப் அண்ட் டவுன், இப்படி தான் ஆகிட்டு இருக்கு. जो हृदय जो है स्थिर नहीं होता, डगमगाते रहता है। அது திருப்பி உள்ளது. ஏன் அப்படி? எரேமியா 17:9 வாசிங்க. இந்த இருதயத்துடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்கு? हृदय ஹல்லேலூயா, हालेलुया। ஜெபத்துக்கு வேட்டு வைக்கிறது இந்த இருதயம் தான். जो प्रार्थना के रुकावट है हृदय ही है। சிந்திச்சு கொண்டு கடந்தது போனது வந்தது எல்லாத்தையும் யோசித்து கொண்டு ஹல்லேலூயா தோத்திரம் सब कुछ जो हृदय में जो யோசனை பண்ணக்கூடிய கெட்ட இருதயம், கெட்ட இருதயம் जो बहुत ही बुरा हृदय है, இந்த மாதிரி இருக்குமானால், ऐसे जो हमारा हृदय रहेगा तो, இந்த மாதிரி இருந்து கொண்டு ஜெபம் பண்ணுவோமானால் ऐसे हम प्रार्थना जब करेंगे तो ஜெபத்தை கேட்க மாட்டார். प्रार्थना को नहीं सुनेगा, ஜெபத்தை கேட்க மாட்டார். हमारे प्रार्थना को नहीं सुनेगा। ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, हालेलुया। ஏசாயா 38:2 வாசிங்க. ऐसा 38:2। அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனவுத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா முகம் அழுதான். எத்தனை வாசிங்க? 2:3. ஓகே, 4 வாசிங்க. ஸ்தோத்திரம். உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை ஹல்லேலூயா. கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டி போதும், உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. तेरे प्रार्थना ஹல்லேலூயா. सफल हो गई। ஏன் அவன் சொல்லவும் செய்தான், உமக்கு முன்பாக நீதியும் செம்மையுமாய் நான் இருந்தேன். அப்போ அவனுக்கு சாவை கண்டு கொஞ்சம் கர்த்தர் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, அவ்வளோதான், இனி உன் ஜீவன் போகும்போதுன்னு சொல்லிட்டார். திரும்ப அவருக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது யாருக்கும் பயந்தானா, கொஞ்சம் திகிலோட தானே இருப்பான், திகிலோட தான் எதிர்ப்பான் மனுஷன். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், ரைட், ஓகே, இன்னும் ஒரு 15 நாள் கூட்டி விடுப்போம் சொல்லி கர்த்தர் அவன் வேண்டுதல் அதுதான். ஆமென். அந்த ஜெபத்தை, அவனுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். उसके प्रार्थना को परमेश्वर ने सुना। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி கேட்கிற ஜெபமா இருக்கணும். ஹல்லேலூயா. प्रार्थना सुनने वाला தேவன் अंगीகரிக்கிற விண்ணப்பமா இருக்கணும். परमेश्वर हालेलुया। स्वीकार करने वाला जो प्रार्थना होना चाहिए। அதுதான் இந்த நாட்களை எதிர்பார்க்கிறார். तो ऐसे दिनों में हालेलुया। हालेलुया। அப்போஸ்தலர் 10:31 வாசிங்க. கொரிந்தியங்கிற ஒரு குடும்பம், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தானம் தர்மம் கேட்கப்பட்டது என்று எழுதியிருக்கும். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு தானம் தர்மம் கூட தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், दान धर्म भी जो परमेश्वर ने अंगीकार करना है तो அதுக்கும் நாம் செம்மையானவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். उसके लिए हम जो है उत्तम हृदय से रहना है। ஒரு தானம் தர்மம் செய்யக்கூடியவர்கள் கூட எல்லா விதத்திலும் நீதியும் செம்மையுமாய் தேவனுடைய பார்வையிலே நாம் இருப்போமானால், அப்படிப்பட்டவர்களுடைய தானம் தர்மம் தான் தேவன் அங்கீகரிப்பார். दान धर्म करेंगे वो भी परमेश्वर के समूह में जो उत्तम होना चाहिए। எப்படி தான தர்மத்தை அங்கீகரிக்காரோ அப்படி ஜெபத்தையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டுமானால், ऐसे दान धर्म को अगर परमेश्वर स्वीकार करना है तो எல்லா விதத்திலும் நம்முடைய ஜீவிதம் सभी बातों में हमारा जीवन செம்மையா இருக்கணும், वो अच्छा उत्तम நீதியா இருக்கணும், சுத்தமுள்ளதா இருக்கணும், பரிசுத்தமுள்ளதா இருக்கணும், पवित्र होना है, நியாயத்துக்குள் பட்டிருக்கணும். जो न्याय होना चाहिए। தேவன் அதைத்தான் அங்கீகரிப்பார். परमेश्वर उसी को चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। 1 சாமுவேல் 1:10 வாசிங்க. 1 Samuel 1:10। அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, படிங்க. சேனைகளின் கர்த்தாவே, பதின். தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, ம். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருக்கிறாய்
போதும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. हालेलुया। சரி, இப்போ இதில் ஒரு காரியம். ஜெபத்தை அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அது என்ன விண்ணப்பமா இருந்துச்சு? अन्नाल के जो प्रार्थना को सुना गया था, அன்னாளுக்கு தேவை ஒரு ஆண் குழந்தை. अन्नाल को जो है एक औलाद चाहिए था। அப்படிதானே, ஆண் குழந்தை. ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் கடந்து வந்த வழி இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் பார்க்கணும். लेकिन उसके पहले जो आने वाला रास्ता देखते हैं। அவள் இருந்த சுற்றிச்சூழல், அவள் இருந்த அக்கம் பக்கத்தினர் மலடி மலடி என்று சொல்லி மனதை அவளை எவ்வளவு டேமேஜ் ஆக்கியிருப்பாங்க, இவ்வளவு வேதனை ऐसे இருந்திருக்கும். जो जमाने में लोग औरत जैसे ताना मारते थे कि ये ஆனால் அவன் யார் இடத்துலையும் சல்லாரித்தனமா சண்டை போட்டாளா? लेकिन उसने किसी से झगड़ा नहीं இல்ல किया। இல்ல. அப்போ அதனுடைய பிரதிபலன் தாங்க. சண்டையும் போடல, எதிர்த்து யார்ட்டையும் பேசல, झगड़ा भी नहीं किया। அடக்கி வைத்துக்கொண்டு மனக்கலசத்தை, அதாவது வேதனை எல்லாம் தாங்க முடியாத பாரம், மல்லடி மல்லடி என்று சொல்லும்போது ஓயாமே எவ்வளவு வேதனை இருக்கும். ஐயோ, பிள்ளை இல்லாத காரணத்தினால தானே இந்த உலகம் இப்படி நம்மளை டேமேஜ் ஆக்குது. இவ்வளவு வேதனை இருக்கும். குமரி யாரையும் பேசல, அமைதியா இருந்தா. அவள் செய்ய வேண்டிய காரியம் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது. வந்தாள், ஹல்லேலூயா, விண்ணப்பித்தாள், ஹல்லேலூயா. ஏலியுடைய கண்கள் அது பரியாசம் கூட தெரிஞ்சது. அதுக்கு ஒன்றும் செல்ல, அமைதியா பதில் கொடுத்தார். தேவன் அங்கீகரித்தார், ஜெபத்தை கேட்டார். ऐसे उसने किसी से झगड़ा नहीं किया। परमेश्वर समूह अपने जो பின்பு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம், ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் கற்பம் தரித்தாள். ஹல்லேலூயா. कुछ समय के बाद जो है वो गर्भवती हो गया, ஏனால் அவள் வேண்டிக் கொண்ட காரியம் இருக்கு பாருங்க, தேவனுக்கு உகந்தது. क्योंकि उसने जो चाह बातें परमेश्वर என்ன வேண்டிக் கொண்டால், ஆண்டவரே ஒரு ஆண் குழந்தை தாரோ, சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் படிக்க வச்சு அமெரிக்கா நியூயார்க்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்ல. எப்படி अच्छा बेटा दो, मैं उसको ऐसा में सांसारिक என்ன சொன்னா, அவனை உமக்கென்று அனுப்பிப்பேன். उसे ஹல்லேலூயா. परमेश्वर के लिए जो मैं दे दूंगी। இது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கென்று வைராக்கியமா பாராட்டுதல, இந்த ஜெபத்தை கேட்டுதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும் ஆண் பிள்ளை. ஹல்லேலூயா. हालेलुया। அதான் அவளுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். इसलिए ஹல்லேலூயா. प्रार्थना परमेश्वर ने सुना। சாலமோனை பாருங்க, सोलोमन को देखेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கேட்டதெல்லாம் சரி, जो भी जो मांगा सही है, அவன் கேட்ட காரியம் உகந்ததா தான் இருந்துச்சு. யாரு? अच्छे बातों को मांगा। சாலமன். ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் முடிவில் என்ன ஆயிடுச்சு? लेकिन अंत में क्या हुआ? நீ கேட்டது தேவனுடைய பார்வையில உகந்ததா இருந்துச்சு, கர்த்தரே சொல்லுகிறார். सुना परमेश्वर की नजर में अच्छा था, ஆனா முடிவில் என்ன ஆயிடுச்சு? लेकिन अंत में क्या हुआ? தேவனை விட்டு அவன் விலகி செம்மையான பாதையை விட்டு விலகிட்டான். वो परमेश्वर से जो हटके, जो अच्छे रास्ते से हट गया था। ஒரு குறிப்பிட்ட காலம் தேவன் அவனுக்கு தரிசனமானார். एक समय परमेश्वर ने उसको दर्शन दिया था, தேவனுடைய வெளிப்பாடு உண்டாயிற்று. परमेश्वर का प्रकटीकरण हो गया था। அதே நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தேவனை விட்டு விலகினான். और जो कुछ समय के बाद परमेश्वर हट गया, தேவனுடைய வெளிப்பாடு நின்று போயிடுச்சு. परमेश्वर का प्रकटीकरण रुक गया, தேவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். परमेश्वर से हट गया। 1 ராஜாக்கள் 11. ஹல்லேலூயா. அதில் நாம் 9, 10 வசனத்தை வாசிங்க. ம் 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 திருப்பி கர்த்தர் ஆமென். எந்த விஷயத்துல? क्रोधित हो गया, தேவனை விட்டு விலகி அவனுடைய மனைவிமார்கள் வணங்குகிற அந்த விக்கிரங்கள், பாகால்கள், அந்த தெய்வங்களுக்கு அடிமையாயிட்டான். யாரை திருப்திப்படுத்தினால்? மறுமனையா மனைவிமார்களை திருப்திப்படும். அப்படி இருக்கா? அதில் 8 வாசிங்க. மனைவியை திருப்திப்படுத்தும்படி காட்டி ஹல்லேலூயா. हालेलुया। இப்படி இருந்த சாலமோனுடைய ஜெபத்தை அதுக்கப்புறம் கேட்கவும் செய்யல. தேவனுக்கும் அவனுக்கும் மிக வெகு தூரமாயிடுச்சு. ஹல்லேலூயா. ऐसे परमेश्वर से दूर चला गया। அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வழியில நடவாம, ஜெபம் பண்ணாம,
அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நாம் இருந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்கும். கடமைக்கு வேணா எல்லாரும் மெச்சுக்கொள்ள வந்துக்கலாம் சபைக்கு. ஆனால் இருதயத்தினுடைய நிலை பார்த்தீங்கன்னா அந்த மார்க் 7:6 வாசிங்க. மார்க் 7:6. அவர் பிரதியுத்தரமாக, ஆ இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும். அவர்கள் இந்த பிரதித்தரமாக இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னாரு. ऐसे उन्होंने उनसे कहा, இவர்களோ உதட்டினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ये लोग जो जुबान से मेरी स्तुति करते हैं, ஆனால் அவர்களுடைய இருதயமோ लेकिन उनका हृदय जो है என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது. मुझे छोड़ के जो मुझसे दूर है. தேவன் பதைகளா எப்படி சொன்னார்? தூரமா இருக்கிறது. ऐसे परमेश्वर ने इसे कहा कि दूर है. நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதே हम परमेश्वर के अगर अधीन नहीं रहेंगे तो அவரை விட்டு தூரமாய் இருப்பதற்கு சமம். तो परमेश्वर से दूर है करके कैसे? கீழ்ப்படியாமல் இருப்பதே अगर अधीन नहीं हो तो அவரை விட்டு தூரமாய் இருப்பது சமம். परमेश्वर छोड़ के दूर जाना है. அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா अनेक की जिंदगी में देखिए, சபைக்கெல்லாம் வருவாங்க, कलेशा में आएंगे, செபக்கூடத்துக்குலாம் வருவாங்க, ऐसे जो प्रार्थना सभा में आएंगे, எல்லாத்திலையும் கரெக்டாக கலந்து கொள்வாங்க, सब चीज बराबर बोलेंगे, வாழ்க்கையில் கீழ்ப்படிதலே இருக்காது. लेकिन जिंदगी में अधीनता नहीं होगा. இப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ऐसे लोग की प्रार्थना वो नहीं सुनेगा. இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். ये परमेश्वर आज चाहते हैं, கீழ்ப்படிதல். जो अधीनता. மீகா 6:8 இந்த வசந்த வாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, हालेलुया. மனத்தாழ்மை, जो मन से नम्रता, மனத்தாழ்மை. मन से नम्रता. ஆயக்காரனுக்குள்ள இருந்துச்சு மனத்தாழ்மை. ऐसे जो அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. चुंगी लेने वाला, ஆயக்காரன் जो चुंगी लेने वाला உள்ளதை உள்ளபடியே ஒத்துக்கொண்டு தன் பிழையை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாய். ऐसे चुंगी लेने वाला जो सच को सच बोल के अपने गलतियों को कबूल किया. இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் தேடுகிறார். ऐसे लोगों को परमेश्वर ढूंढता है. இப்படிப்பட்ட இருதயத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். ऐसे हृदय को परमेश्वर ढूंढता है. தேவனுக்கு முன்பாக எல்லாரும் குறை உள்ளவர்கள் தான். परमेश्वर की नजर में सभी कम है. ஆனாலும் மனிதன் தாழ்மையாய் கர்த்தருக்கு பயந்து தாழ்மையோடு பணிந்து ஆவியோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். लेकिन मनुष्य जो है नम्रता से है, अगर परमेश्वर की आराधना வேற என்னத்தை கேட்கார்? திரும்ப வாசிங்க அதை மீகா. மனுஷனே ஆ ஆ மனத்தாழ்மையாய். அல்லேலூயா. हालेलुया. அப்போஸ்தலன் பவுல் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யம், மனத்தாழ்மை தான் மனரம்யம். प्रेरित पौल सभी हालातों में खुश रहता था. குறைபட்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. कमीपन में था तभी परमेश्वर सुनता நிறைய வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். था. जब सब कुछ था तभी परमेश्वर का என் आराधना தேவனை करता குறித்து நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். था. परमेश्वर के विरुद्ध में कुछ नहीं बोलूंगा. அதே போல கர்த்தர் ஆசீர்வதிக்க கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. परमेश्वर आशीर्वाद देने में थोड़ा लेट होगा இந்த तो மனத்தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ऐसे परमेश्वर चाहते हैं. அல்லேலூயா. हालेलुया. சில சமயத்தில் சில காரியத்துக்காக நம்ம பல வருடமா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஏதோ ஒரு காரியம் कभी कभी जो हम कुछ कार्य के लिए बहुत समय से प्रार्थना करते हैं, அது தாமதித்து கொண்டே போகுதுன்னு வைங்களேன். वो डिले अगर होते रहेगा तो அப்ப என்ன செய்யணும்? हमें क्या करना है? தேவன் பேரில் குறை இருக்கா? நம்ம தான் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம நாமே खुद को जांच परखना है. ஆராயணும். खुद को जांचना है. நம்ம நாமே சோதித்து ஆராயணும். खुद को जांच के परखना है. ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு. कई कोई परमेश्वर का जो अप्रिय बात है, அல்லேலூயா, हालेलुया, அது வெளியே போகணும். उसे निकाल के बाहर फेंकना. அந்த ஒன்று தான் தடையா இருக்கு. वो एक ही जो है रुकावट है. हालेलुया. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஜனங்கள் इसराइल लोगों ने बोला, வெள்ளியும் பொன்னியும் கொள்ளடிச்சு கொண்டாங்க கருவாளி மரத்துக்கு கீழே புதைச்சு வச்சான். அல்லேலூயா. सोना चांदी जो लेके அதை வெளியே எடுத்து போடு, उसको निकाल दो, வெளியே போட்டு அது उसे जो फेंक दो. கர்த்தருக்கு உகந்தது அல்ல. वो परमेश्वर के लिए प्रिय नहीं है. சரியில்லாத காரியம் வெளியே போட்டும். जो शरीर के बात தேவன் விரும்புகிறது உள்ள வரட்டும். परमेश्वर चाहते हैं, தேவன் விரும்புகிறது குடிக்கொள்ளட்டும். परमेश्वर जो அது ஆளுகை செய்யட்டும். அல்லேலூயா. हालेलुया. தேவன் அதான் விரும்புகிறார். परमेश्वर वो चाहते हैं. செம்மையானுடைய ஜெபமோ
जो अच्छे लोगों की जो प्रार्थना அவருக்கு பிரியம். उनको प्रिय है, செம்மையானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. जो सीधे लोगों को प्रार्थना प्रिय கிறிஸ்துவ வட்டாரத்தில் இன்னைக்கு அல்லேலூயா கிறிஸ்துவ வட்டாரத்தில் जो मसीह मंडली में ஊழியக்காரன் ஒருத்தர் குறை சொல்லுதாங்க. केवल सेवक அதை கூட சேர்ந்துக்கிட்டு விசுவாசிக்கணும். जो हम विश्वास करना है, விசுவாசி கூட சேர்ந்து ஊழியக்காரனும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ऐसे जो बात चल रहा है, கர்த்தர் வரப்போகிறார். परमेश्वर आने वाला है, ஐயா கர்த்தர் வரப்போகிறார். जो परमेश्वर का आगमन है மிக சமீபம். बहुत ही निकट है, இயேசு வரப்போகிறார். यीशु मसीह आने वाले, சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். कलीसिया उठा लिया जाएगा। மனவாட்டி சபையா காணப்பட வேண்டிய சபை तो दुल्हनी जो कलीसिया होना, जो कलीसिया है, என்ன செய்ய போறோம்? वो क्या करना है, சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணணும். जो बातों को ठीक किया होना है ठीक करना है। அல்லேலூயா. हालेलुया। ஐக்கிய ஆராதனை என்று சொல்கிறார்கள். आज एक संघ की आराधना के लिए बोलते हैं, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியம் கிடையாது. आज एक दूसरे से जो मेल मिलाप नहीं है। அது என்ன ஐக்கிய ஆராதனை? वो क्या है एक संघ की आराधना? ஊரை ஏமாத்துதா? ऐसे जो व्यर्थ है ये, நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். हम खुद को धोखा दे रहे हैं। ஐக்கியம் என்ன? तो मेल मिलाप मतलब क्या है? உழுக்க உள்ள ஊழியர்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் ஐக்கியம் அங்க பின்னப்பட்டிருக்கணும். तो एक दूसरे से जो है அதான் உண்மையான ஐக்கியம். वही जो அல்லேலூயா. सच्चा जो அதுக்கப்புறம் தான் கூட்டம். அல்லேலூயா. वही जो एक मंडली ஒண்ணு है, இருக்கிற மனுஷனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் ஐக்கியமா இருக்கிறது தான் உண்மையான ஐக்கியம். एक दूसरे से जो प्रेम से रहना, वही जो है फेलोशिप है। அதுக்கப்புறம் தான் கூடுதல். उसके बाद जो है जो इकट्ठा होना, அந்த காரியமே இல்லாம பேருக்கு वो बात नहीं है तो व्यर्थ है। ஐக்கியம் சொன்னால் फेलोशिप बोलेंगे तो தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर देखते हैं। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இது ஏமாத்து வேலையாகும். இந்த மோதி ஒரு காரியத்தை சொல்லுவான். ऐसे एक बात तो बोलेगा, सबके साथ वो सबका साथ सबका विकास करना। சொல்லுதான் நடக்குது பூரா அட்டோலியம். वो जो बोलेंगे बात, लेकिन सब अधर्म सबके काम साथ? होते। सबका साथ सबका विकास, விகாஸ் விகாஸ் என்னய்யா? विकास வேற என்னது? डेवलपमेंट। டெவலப்மெண்ட். இங்க டெவலப்மெண்ட் பண்ணல, அட்டூழியம் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். ऐसे அல்லேலூயா. कुछ विकास नहीं हो रहा है, सब டெவலப்மெண்ட் இல்ல, डेवलपमेंट नहीं है, அட்டூழியம் நடந்துட்டு இருக்கு. सब बुरा बात हो रहा है। ஏற்ற தாழ்வு, ऐसे ऊंच नीच, அந்த ஜாதி குறைஞ்சது, वो कम, वो जाति ராமன் कम தான் है, உயர்ந்தவன், ये जाति ऊंचा है। இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ऐसे लोग கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான், மிஷனரிகளை கொலை செய்கிறார்கள். ऐसे जो बुरे ऐसे मार देते हैं। நீதிமான்களுடைய ரத்தம் சிந்தப்படுது. धर्मी लोगों का लहू बहाया जा रहा है। அல்லேலூயா. हालेलुया। நீதிமானை குற்றப்படுத்துகிறவன் குற்றவாளி ஆவான். जो धर्मी पे दोष लगाए वो दोषी ठहराया जाएगा। அல்லேலூயா. हालेलुया। இப்படிலாம் தேசத்தில் இருக்கு. அதே மாதிரி ஏன் அந்த காரியம் சொன்னோம்னா, ऐसे बात क्यों बोल रहा हूँ? அந்த மாதிரி ஏமாத்து காரியமா இருக்கும். ஐக்கியம் என்பது ऐसे जो है, ऐसे जो धोखा देने वाला नहीं होना चाहिए। கூட இருக்கவங்களோடு ஐக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து அன்பாய் தன்னை போல் நேசித்து ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து உடன்படி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. साथ रहने वालों के साथ जो फेलोशिप में रहना है, இப்படி இருந்தால்தான் ऐसे रहेंगे तो அங்க என்ன உண்டாகும்? तो क्या होगा? ஆசீர்வாதம் உண்டாகுமா? आशीष होगा। எப்படி உண்டாகும்? சங்கீதம் 133 முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. படிங்க. அல்லேலூயா. ஆமென். அங்கதான் எங்க ஒரு மனம் जहाँ एक मन है பொதுவாக இருக்கிறதோ और आम तौर पे है, அதான் உண்மையான ஐக்கிய கூட்டம் நான் சொல்லுவேன். वही जो सच्चा फेलोशिप करके। அல்லேலூயா. हालेलुया। பிரிவினையோடு எடுத்துக்கொண்டு जहाँ पे जो है बंटवारा है, நாம் ஏதோ ஒரு திரளான கூட்டம் சேர்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு परमेश्वर के विरुद्ध जो कुछ काम करेंगे तो, இந்த காரியத்தை நாம் செய்வோமானால் ये कार्य करेंगे तो தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. परमेश्वर प्रार्थना को नहीं सुनेगा। தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க இருக்காது. परमेश्वर का आशीष उसमें नहीं रहेगा। சகோதரர்கள் ஒருமித்து जो भाई लोग एक साथ रहेंगे। ஐயா அவங்க அன்னைக்கு அப்போஸ்தலர் காலத்துல பெந்தேகோஸ்து நாளிலே என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? ஒரு மனதோடு ஒரே இருதயத்தாரா. ऐसे प्रेरितों के समय में जो लोग जो है इकट्ठा होकर एक मन में थे, அப்பதான் கர்த்தர் ஆவியானவர் அங்க ஊற்றப்பட்டார். तभी जो है जो पवित्र आत्मा जो उंडेला गया। அல்லேலூயா. हालेलुया।
அதே போல ஒரு மனதோடு கூட இருக்கும்போது தான் जब एक मन में रहेंगे तभी அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. परमेश्वर आज जो आशीष அபிஷேகம் நிறைவு அங்கே தான் வரும். இல்லைன்னா வெறுமையாக வந்துட்டு வெறுமையாய் சும்மா சத்தம் போட்டு வாயுவில் போட்டு போயிடலாம். தேவனுடைய பிரசன்னத்தை காண முடியாது. खाली आके खाली जाएंगे. ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தால் தான் தேவன் அங்கே கிரியை செய்ய जो முடியும். परमेश्वर की इच्छा हालेलुया. करेंगे तो प्रिय क्रिया, தேவனுடைய சித்தத்துக்கு மாறா இருக்கிற இடத்துல தேவன் இறங்க மாட்டார். परमेश्वर की इच्छा के विरुद्ध रहेगा तो क्रिया नहीं करेगा. ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया. அதான் இந்த நாட்களில் விரும்புகிறார். நாம் தேவ ஜனங்கள் நாம் எல்லாரும் நம்முடைய ஜெபத்துக்கு தடை இல்லாதபடி ऐसे हमें प्रार्थना को रुकावट नहीं होगा तो நம்முடைய இருதயம் हमारा हृदय தேவனுக்கு முன்பாக परमेश्वर के सामने செம்மை நீதிமா இருக்கட்டும், वो अच्छा और जो है धर्मी होगा, பரிசுத்தமா இருக்கட்டும். पवित्र होगा. யாரையும் குறித்து யாரும் ஒன்றும் பேச வேண்டாம். किसी के विषय में कोई बुरा बोलना नहीं है. கர்த்தருடைய பார்வையில் அது பொல்லாப்பா இருக்கும், और जो परमेश्वर का नजर में सब कुछ है. அநீதியா இருக்கும். जो अधर्मी है தேவனுடைய பார்வையில் செம்மையாயிராது. वो जो है परमेश्वर सब में अच्छा नहीं होगा. நாம் செம்மையானவர்களாய் हम जो ठीक लोग होने के இருப்போம். ऐसे रहेंगे. கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை, அப்படிப்பட்ட சுபாவத்தை, ऐसे प्रकार का जो स्वभाव और जो अधीनता जो हमारा, அப்போ ஆயக்காரனுடைய வேண்டுதல் போல ஆயக்காரன் சுபாவம் எப்படி இருந்துச்சு, जो चुंगी लेने का स्वभाव कैसा था, அதை போல தாழ்மையாக எப்பொழுது நடந்து கொள்வோம். उसके जैसे नम्रता से चलेंगे. நம் ஜெபத்தை தேவன் கேட்பார். परमेश्वर हमारी प्रार्थना को அல்லேலூயா. सुनेगा. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் परमेश्वर प्रार्थना को सुनना है तो எப்பொழுதும் हमेशा தாழ்மையா இருக்கணும். और नम्रता से चले. அதாவது நீதிமொழி 28:14 வசனத்தில் எழுதியிருக்கிறபடி எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் எப்படியோ அதே போல எப்பொழுதும் தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை வாசிங்க. எப்பொழுதும் அதே போல எப்படி எப்பொழுதும் பயந்திருக்கிற பாக்கியவானோ அதே போல எப்பொழுதும் தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. तो नम्रता हमेशा होना चाहिए. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபையளிக்கிறார். जो नम्रता लोग है उन पे जो अनुग्रह करता है. பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். जो घमंडी है उनका विरोध करेगा. பெருமை வேண்டாம், तो घमंडी नहीं चाहिए. தாழ்மை வரட்டும், नम्रता आने दीजिए. தாழ்மை இருக்கட்டும். नम्रता होने दीजिए. தேவன் தாழ்மையுள்ளவர்களை ஆசீர்வதித்து परमेश्वर जो नम्रता है ஜெபத்தை கேட்பார், प्रार्थना को सुनेगा. பதில் வரும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தடைப்பட்டதெல்லாம் கர்த்தர் தடைகளை மாற்றுவார், सभी रिकॉर्ड நீக்குவார். दूर करेंगे. நம்ம வாழ்க்கையில் என்ன குறைபாடு இருக்குன்னு செக் பண்ணி சரி பண்ண வேண்டியதை சரி பண்ண வேண்டும். जितने भी क्या कमी बने इसको दूर करते हैं. பண்ணியாச்சுன்னா வாய்க்கால் திறந்து விடப்படும், உங்கள் வயலுக்கு நீராய் தண்ணீர் பாய்ச்சப்படும். ऐसे जो कमीपन दूर होगा तो खेत में पानी தண்ணி आएगा. பாய்க்காத இடம் வறண்டு வெடிப்புழுந்திருக்கும். அப்போ என்ன செய்யணும்? தண்ணீர் தேவைன்னா வாய்க்கால் திறக்கப்படணும். ऐसे जो है जब पानी का जो रुकावट है दूर हो जाएगा. நீர்க்கால் அவர் கரத்தில் இருக்கு. ஆமென். तो पानी जो है परमेश्वर के हाथों में, அவர் திறந்து விடுவார். ஹalleluya. उसे खोल देगा. வாய்க்கால் அல்ல, वो जो ஆசீர்வாதம் ஊற்று அவர் கரத்தில் இருக்கு. जो आशीष परमेश्वर के हाथ में, அங்கிருந்து அவர் தான் திறக்கணும். परमेश्वर को उसे खोल திறவுகோல் சாவி அவர் கரத்தில் இருக்கு. खोलने की चाबी परमेश्वर के அவர் हाथ में. திறக்கணும்னா वो खोलना है तो நம்முடைய வாழ்க்கையிலே தடையா இருக்கிற காரியம் வெளியே போகணும். ஹalleluya. रुकावटें जो बातें உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் என் நடுவே பிரிவினை உண்டாக்குது என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைத்திருக்கிறார். जो अधर्म और पाप जो है वो बंटवारा लेके आता है. ஆண்டவரே, என் பாவங்கள் அக்கிரம சிந்தை என் கண்களுக்கு முன்பாய் வருகிறது. ये परमेश्वर मेरे पाप और जो मेरे अधर्म जो मेरे आंखों के सामने आता है, அதை அறிக்கை செய்தேன், उसे मैं அதை कबूल விட்டு करता हूं, விடுகிறேன். उसे छोड़ देता हूँ. தாவீது அறிக்கை செய்தான், मैं इसे जब कबूल விட்டு करूंगा விட்டான். छोड़ दिया. தேவன் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். परमेश्वर उसे आशीष நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். रोज हर दिन वो उन्नति கர்த்தர் அவனை அரசனாக மாற்றினார். परमेश्वर ने आशीष किया. முழுவதும் சரண்டர் ஆயிட்டான். ஆண்டவரே, ऐसे सरेंडर किया. இனி உமக்கு நான் அடிமை, ऐसे मैं तुम्हारा गुलाम हूँ, உடைய வார்த்தையின்படியே நடப்பேன். तुम्हारे वचन के अनुसार சங்கீதக்காரனுடைய चलूंगा. ஆமென் ஒரு பொருத்தின்படி வாழ்ந்தான் சங்கீதக்காரன். ऐसे वचन के अनुसार जिया. தேவன் அவனை ஆசீர்வதித்தார். परमेश्वर ने आशीष किया. நம் ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு செம்மையானவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் நாட்கள்ல இந்த வார்த்தையை கொண்டு நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தை எச்சரித்ததற்காக கர்த்தர் சோதரிக்கிறேன். இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். परमेश्वर आशीष करे.